வானவில் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். சுக்லாம் வரதரம் விஷ்ணு சசிவண்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. சரஸ்வதி நமசிபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தித் பவத்வே சதா. இன்று நாள் சனிக்கிழமை, சோபகிருது வருடம் மாசி மாதம் 5வது நாள். ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும் பொழுது இன்று பிப்ரவரி மாதம் 17வது நாள் 2024. இன்று காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை நல்ல நேரம். பின்பு மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை நல்ல நேரம். இன்று காலை அதாவது பார்த்தீங்கன்னா இன்று 9 மணி முதல் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை பார்த்தீங்கன்னா ராகு காலம். பின்பு மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை பார்த்தீங்கன்னா யமகண்டம். இன்று யார் கவனமாக இருக்க வேண்டும், எந்த ராசி நட்சத்திரக்காரர்கள் என்று பார்க்கும் பொழுது இன்று கன்னி ராசியில் உள்ள அஸ்தம் மற்றும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் கவனம் தேவை. காரணம் உங்களுக்கு சந்தோஷமும். இன்றைய கிரக நிலைகளை பார்க்கலாங்க. மேஷ ராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கின்றார்கள். சந்திர பகவான் ரிஷப ராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார். கன்னியில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். ராகு பகவான் மீனத்தில் சஞ்சரிக்கின்றார். செவ்வாய் மற்றும் சுக்கிர பகவான் மகரத்தில் சஞ்சரிக்கின்றார். கும்பத்தில் சனி புதன் மற்றும் சூரிய பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். வாங்க ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யார் தெரியும் உங்களுக்கு? செவ்வாய் பகவான் தான். கொஞ்சம் முன்கோபத்தை நீங்கள் குறைத்து கொண்டால் உங்களை வெல்ல முடியாது என்று சொல்லலாம். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கிர பகவானும் மிக அருமையாகவே உள்ளார். அதாவது செவ்வாய் சுக்கிரனும் இணைந்து உள்ளார்கள் தொழில் ஸ்தானத்தில். இதன் காரணமாக என்ன மாதிரியான விஷயங்கள்னா, இந்த கேட்ரிங் தொழில் ஹோட்டல்ஸில் நடத்துகிறவங்க இவங்களுக்கெல்லாம் ரொம்ப அருமையான ஒரு காலகட்டம் சொல்லலாம். மற்றும் சிவில் இன்ஜினியர்ஸ், இடமனை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இந்த ஏஜென்சிஸ் லைனில் இருக்கவங்களுக்கு, வாங்கி விற்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் இன்று பார்க்கலாம். இன்று தம்பதிகளிடையே நல்ல ஒரு ஒற்றுமையும் உண்டாகும். உங்களுடைய கடத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கிர பகவான் செவ்வாயுடன் இருப்பதால் மட்டும் கொஞ்சம் சென்சிட்டிவ் என்று சொல்லக்கூடிய நிலை உண்டு. கூடுமான வரை அறிவுபூர்வமாக யோசியுங்கள், நல்லதே நடக்கும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் மிக அருமையாகவே உள்ளார். அதாவது இதுவரை இருந்த அந்த அஷ்டமத்தில் இருந்த அந்த சுக்கிர பகவானும் இப்போ எங்கே அருமையாக இருக்கார் பார்த்தீங்கன்னா, பாக்கியஸ்தானத்தில் இருக்க ரொம்ப விசேஷங்க. ஸோ நீங்கள் எண்ணியதெல்லாம் நடக்கும். பிரிந்திருந்த தம்பதியினர் மீண்டும் இணையக்கூடிய ஒரு நிலை உண்டாகும். மற்றும் அதுவும் செவ்வாய் உடனே சுக்கிர பகவான் இருப்பதால் ஒரு சிலருக்கு காதல் கண் சம்மிட்டும். மற்றும் தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதன் பகவான் அவர் எங்கே இருக்கிறாருன்றா மிக அருமையாகவே இருக்காருங்க. அதாவது தொழிற்ஸ்தானத்தில் இருக்கிறதுனால நிச்சயமாக பணவரவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் நிகழும். பதவி உயர்வு கிடைக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு நல்ல ஒரு பெரிய பொறுப்புகளும் அமைய வாய்ப்புண்டு. அதுவும் அரசியல்வாதியாக இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு அதாவது நல்ல ஒரு சொல்லுவாங்க தலைமை பங்கு, தலைமையில் ஒரு முக்கியமான பங்கில் பணியாற்ற கூட நேரிடும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் மிக அருமையாகவே விட்டிருக்கின்றார். எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதாவது கரெக்டாக பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9வது இடத்தில் சனி மற்றும் சூரியனுடன் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார். இதனால் உங்களுக்கு பல்வேறு விதத்திலும் நல்ல ஒரு விஷயங்கள் நிச்சயமாக நிகழும். காரணம் பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் அஷ்டமஸ்தானத்தில் இருந்த இந்த சூரியன் புதன் இவங்க எல்லாமே பாக்கியத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம்னு சொல்லலாம். அதனால் ஒரு பெரிய ஒரு பிரச்சனைகள் உங்களுக்கு ரிலீவ் ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாக உள்ளது. உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சந்திரன் அதாவது லாபஸ்தானத்தில் இருப்பதும் பணவரவுக்கு நல்ல ஒரு சிறந்த ஒரு யோகமாக உள்ளது. உங்களுடைய புகழும் அதாவது உங்களுடைய செல்வாக்கும் மிளிரக்கூடிய ஒரு நிலை இன்று உண்டாகும். இன்றைய தினத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் பலிதமாகும். உங்களுடைய கடத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் லாபத்தில் இருப்பதால் தம்பதிகளிடையே நல்ல ஒரு ஒற்றுமை மேலோங்கும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரனுடைய நிலை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கின்றார். அது ஒரு நல்ல ஒரு அமைப்பும் கூட. மற்றும் இன்று நீங்கள் எண்ணிய ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு ஆம்பிஷன்ஸ் ஏதாவது இருக்கும், முக்கியமான விஷயத்தை இன்று முடிக்க வேண்டும், இதனால தான் இது நடக்கும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணமாக உள்ளது. இன்று உங்களை விட மூத்தவர்கள் பெரியவர்களுடைய அனுகிரகம் உண்டாகும்.
மகான்களினுடைய சந்திப்பும் மற்றும் பெரியவருடைய ஆசீர்வாதமும் அவர்களுடைய ஆலோசனையும் உங்களுக்கு நல்வழி பாதையை காட்டக்கூடிய ஒரு நிலை உண்டு. உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் மற்றும் சனியுடன் பிரவேசிப்பதால் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக கடகராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் மிகவும் கவனம் தேவை. காரணம், தேவையற்ற கெட்ட பெயர்கள், அவதூறுகள், அவமானங்கள் பெற நேரிடும். பொதுமக்களிடம் தேவையான ஒரு வதந்தியை உங்களுக்கு பரப்ப நேரிடும். மிகவும் எச்சரிக்கையாக இருப்பது மிக அவசியம். இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான். சூரியனுடைய நிலை எங்கே இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது அவர் களத்திர ஸ்தானத்தில், அதாவது 7வது வீட்டில் சனி மற்றும் புதனுடன் இணைந்து உள்ளார். இதன் காரணமாக தங்களுக்கு பல்வேறு விதங்களிலும் நன்மைகள் நிச்சயமாக கிட்டும். குறிப்பாக அதாவது ஆங்காங்கே பணம் வர வேண்டிய பணம் இன்னும் வரலையேன்னு சொல்லி ஏக்கப்படக்கூடிய இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக பண வரவு வந்தே தீரும். அதாவது வாரா கடன்கள்லாம் வரக்கூடிய ஒரு நிலை உண்டு. அதே மாதிரி நிலுவையில் இருக்கக்கூடிய அரசு சம்பந்தப்பட்ட சொல்லுவாங்க இல்லையா, அரியர்ஸ் பணம் வரல, இது மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நிச்சயமாக இன்று நீங்கள் முயற்சித்தீர்கள் என்றால் நல்ல ஒரு பலன் கிட்டும். இன்று கலைத்துறையினருக்கும் நல்ல ஒரு பொற்காலமாக அமைகிறது. வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் அவர் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6வது வீட்டில் சூரியன், சனி மற்றும் புதன் பகவான் இருக்கிறது ரொம்ப விசேஷம் சொல்லலாம். உங்களுடைய பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான். அவரும் ஆட்சி பெறுகின்றார். மற்றும் பஞ்சமஸ்தானத்தில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் மற்றும் சுக்கிர பகவான் இருக்காங்க. சரி, இதனால் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது கன்னிராசி அன்பர்களுக்கு குறிப்பாக கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் ரொம்ப அருமையான ஒரு காலகட்டம். காரணம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த அதிபதி அந்த புதன் பகவானும் உபஜயஸ்தானத்தில் உள்ளார். சுக்கிர பகவான் பஞ்சமத்தில் உள்ளதால் கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு நல்ல ஒரு யோகமான ஒரு காலகட்டம் சொல்லலாம். நல்ல ஒரு பட வாய்ப்புகள் கிடைக்கும். அதே மாதிரி பிஹைண்ட் த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடியவர்களுக்கும் நல்ல ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்கும். இன்னும் அடுத்த நிலை என்று சொல்லக்கூடிய அதாவது பெரிய பேனர்களில் நீங்கள் வேலை செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமையும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் அவர் உபஜயஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்தில் சென்றதால் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அதுவும் செவ்வாயுடன், அது உச்சபலம் பெற்ற செவ்வாயுடன் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். அதுவே உங்களுக்கு பல விதங்களிலும் நன்மைகளையும் ஏற்றங்களையும் தரும். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது முக்கியமான நபர் செவ்வாய் பகவான். அவர் உச்சம் பெறுவதால் உங்களுக்கு அரசியலில் இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு பராக்கிரமம், தைரியமும் நிச்சயமாக இன்று கிடைக்கும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த அரசியல் செல்வாக்கு, அரசியலில் ஒரு நல்ல பெயர், புகழ், பொதுமக்களிடமே ஒரு நல்ல விஷயத்தில் வந்து பணியாற்றி அவருடைய பாராட்டை பெறக்கூடிய ஒரு நிலை இன்று உண்டு. தம்பதிகளிடையே நல்ல ஒரு இணக்கங்கள் நிகழும். அதுவும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமையும். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் அவரும் 3வது இடம் என்று சொல்லக்கூடிய தைரிய வீரிய ஸ்தானத்தில் வீற்றிருக்கின்றார். இதன் காரணமாக அதிகமான பயணங்களை இன்று நீங்கள் மேற்கொள்வீர்கள். அந்த பயணங்கள் தங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய ஒரு சூழல் உண்டு. உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய இந்த குரு பகவான் இருக்காங்க இல்லையா, அவர் வந்து உபஜயஸ்தானத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் இந்த ஆசிரியர்களோ அல்லது நம்மளை விட பெரியவர்களிடம் மரியாதை செலுத்துவது நல்லது. இவ்வாறு செய்வதால் உங்களுடைய பண வளர்ச்சிக்கு மிக அருமையான ஒரு பரிகாரமாகவும் இதை ஏற்றுக்கொள்ளலாம். மற்றும் உங்களுடைய சுகாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பெறுகின்றார். இதனால் என்ன மாதிரி விஷயம்னா வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்லதொரு லாபங்கள் கிடைக்கும். ஒரு சிலர் பழைய வாகனத்தை கொடுத்து விட்டு புதிய வாகனத்தை வாங்கக்கூடிய ஒரு நிலை உண்டு. இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா பழைய வாகனத்தை பழுது செய்வதற்கும் இன்று நாள் மிக ஏற்புடையதாக உள்ளது. இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன குரு பகவான் மிக அருமையாகவே இருக்காருங்க. அதாவது பஞ்சமஸ்தானத்தில் வீற்றிருக்கின்றார். இதன் காரணமாக நீங்கள் எதிர்பார்த்த சில விஷயங்கள் எல்லாமே இன்று ஈடேறக்கூடிய ஒரு சூழல் உண்டு. குறிப்பாக பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட தேவைகள், அவனுடைய தேவையை நீங்கள் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நிலை உண்டு. தனுசு ராசி அன்பர்கள் மாணவர்களாக இருந்தால் நிச்சயமாக
உங்களுடைய பிடித்த துறையில் நீங்கள் இணைவதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகம். ஒரு சிலர் வெளிநாட்டிற்கு சென்று படிக்கக்கூடிய நிலையும் உண்டாகலாம், அதாவது மேல்நிலை படிப்பு என்று சொல்வார்கள். மற்றும் இன்றைய தினத்தில் தம்பதிகளுக்கு எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா, சுற்றுலா சென்று வருவது மற்றும் வெளியிடங்களுக்கு சென்று விருந்து விழா என்று கலந்து கொண்டு வருவது, இவ்வாறான விஷயங்கள் எல்லாம் இன்று நடக்கும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமையும். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சனி பகவான் ஆட்சி பெறுகின்றார் தனஸ்தானத்தில். உடன் சூரியன் புதனும் 2 கிரகங்களுடன் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார். உங்கள் ராசியிலேயே செவ்வாய் மற்றும் சுக்கிர பகவான் இருக்கிறதுனால கூடுமான வரை நீங்கள் மகர ராசி அன்பர்கள் கோபத்தை கட்டுப்படுத்துவது மிக அவசியம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, உங்களுடைய தேக ஆரோக்கியம் மற்றும் உங்களை பார்க்கும் பொழுதே பார்த்திங்கன்னா ஒரு இனக்கவர்ச்சியாகவும் நீங்கள் மின்னுவீர்கள். உங்களுடைய தோற்றங்கள் பொலிவாகவும் சொல்லலாம். ரொம்ப நல்லா அந்த ஒரு விஷயங்கள்லாம் சுறுசுறுப்பாக ஆகக்கூடிய ஒரு பழைய நிலைமை வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இவ்வாறு இருக்கிறதுனால தயவு செய்து கோபத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்துங்கள். அந்த கோபத்தினால் பல விஷயங்களையும் நீங்கள் இழக்க நேரிடும். அதுவும் குறிப்பாக தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வெளிநாடு சம்மந்தப்பட்ட துறையில் நீங்கள் ஜொலிக்கிறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் கட்டாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ யாராக இருந்தாலும் விட்டு கொடுத்து செல்லுங்கள். அமைதியாக இருந்தால் நல்லதே நடக்கும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமையும். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சனி பகவான் ஆட்சி பெறுகின்றார். அது உங்கள் ராசியிலேயே சூரியன் புதன் 2 கிரகங்களும் இருக்கிறனால உடல் உஷ்ணமாகும், கவனம் தேவை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உருவாகும். அதே மாதிரி ஸ்கின் டிசீஸ் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ உணவு பழக்க வழக்கங்களில் மிகவும் கவனம் தேவை. கூடுமான வரை வீட்டிலேயே சாப்பிடுவது மிக உத்தமம். ரொம்ப எமர்ஜென்சியாக இருந்தால் மட்டும் ஹோட்டலில் சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் மிக அருமையாகவே உள்ளார். அதாவது உபஜயஸ்தானத்தில் இருக்கிறதுனால நிச்சயமாக மார்க்கெட்டிங் பிரிவினர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் உண்டு. அதுவும் குறிப்பாக இன்று அதிகமான ஆர்டர்களை நீங்கள் பெற்று மேலதிகாரிகளுடைய பாராட்டை பெறுவீர்கள். உத்தியோகஸ்தர்களுக்கு சக ஊழியர்களினுடைய உதவி கிடைக்கும். அவருடைய உதவியால் குறிப்பிட்ட நேரத்தில் உங்களுடைய வேலையை முடித்து காட்டுவீர்கள். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமையும். வாழ்த்துக்கள். மீன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் குரு பகவான் அவர் செவ்வாய் வீட்டில், அதாவது மேஷ ராசியில் பிரவேசித்து கொண்டிருக்கின்றார். உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவானும் மிக அருமையாகவே தனஸ்தானத்தில் வீற்றிருப்பதால் மீனராசி அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம் என்றே சொல்லலாம். காரணம் சனியுடன் சூரியன் மற்றும் புதன், அதனுடன் பார்த்திங்கன்னா இவ்வாறு 3 கிரகங்கள் உள்ளதுங்க. சனி சூரியன் புதன். இதனால் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் மீனராசி அன்பர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் விரயங்கள் ஆகுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. மனம் சஞ்சலமாகும், ஒரு டிப்ரெஷன் ஆகக்கூடிய ஒரு நிலை உண்டு. ஸோ கூடுமான வரை நீங்கள் அமைதியாகவும் பொறுமையாகவும் இருந்தீர்கள் என்றாலும், அதாவது விவேகத்துடன் சற்று யோசித்து செயல்படுங்கள், நல்லதே நடக்கும். உங்கள் தொழில் நிமித்தமாக வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு பயணம் செய்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வெளியூர் சென்று வருவதற்கும் இன்று பயணங்கள் மேற்கொள்வது, அந்த பயணங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை தரும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.